இன்றைய தேதியில் உலகளவில் 3 லட்சம் பேருக்கு மேல் பாதிப்பும் 16,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தும் இருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் கொரோனாவிற்கு உண்மையான மருந்து ரெடி என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இஸ்ரேல், அமெரிக்கா, சீனா, நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா, கியூபா உள்ளிட்ட நாடுகள் கிட்டத்தட்ட மருந்து கண்டுபிடிப்பின் கடைசி கட்டத்தில் இருக்கின்றன என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் சண்முக சுந்தரத்திடம் கேட்கலாம். சண்முக சுந்தரம், உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கொரோனாவிற்கு தற்பொழுது மருந்து ரெடி என்று ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. தங்களிடம் இருக்கக்கூடிய விவரங்கள் என பதிவு செய்யுங்க. ராஜேஸ்வரி, தற்போது பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் கோவிட்-19 வைரஸை தடுப்பதற்கும் அதனுடைய எதிர்ப்பாற்றலை கூட்டுவதற்குமான தற்போது உலகம் முழுவதும் பல்வேறு ஆராய்ச்சிகள் நடைபெற்றன. ஏற்கனவே எங்கள் கூறியது போல அமெரிக்கா, சீனா, ஆஸ்திரேலியா, இஸ்ரேல், கியூபா, நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் தற்போது கடைசி கட்டத்தில் இருக்கிறார்கள். இந்த மருந்துகளை கொடுக்கிறதுக்கான கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் தற்போது தடுப்பூசியாக மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கும் அதே போன்ற எதிர்ப்பு மருந்தாக கண்டுபிடிப்பதற்கும் தற்போது தீவிர ஆராய்ச்சிகள் கடைசி கட்டத்தை நோக்கி இருக்கின்றன என்ற தகவல்கள் வந்திருக்கின்றன. உறுதியான தகவல் கிடைத்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி ICMR என்று அழைக்கப்படுகிற இந்திய மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் என்று அழைக்கப்படுகிற இந்திய மருத்துவ கவுன்சில் மலேரியாவுக்கு வழங்கப்படுகின்ற குளோரோகுயின் என்ற மருந்தை தற்போது பரிந்துரை செய்திருக்கிறார்கள். ஹைட்ராக்சி குளோரோகுயின் என்ற மருந்து அந்த தீவிரமாக அந்த தாக்குதல் இருப்பவர்களுக்கு பயன்படுத்தலாம், இந்தியாவிலேயே பயன்படுத்தலாம் என்ற அளவுக்கு ஒரு மருந்தினை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அனுமதி கொடுத்திருக்கிறது. எனவே ஹைட்ராக்சி குளோரோகுயின் என்ற மருந்து தற்பொழுது, அதாவது மலேரியாவுக்கு எதிரான மருந்து அது தற்போது இந்த கோவிட்-19 வைரஸை அழிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அது எல்லோருக்கும் கொடுக்கக்கூடாது. ஒரு சில மிக தீவிரமாக தாக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மட்டும் அந்த மருந்து கொடுக்கப்படுவதாக தகவல்கள் நமக்கு வந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது மருத்துவ நிபுணர்கள் மட்டுமல்ல, இந்த மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் என அனைவரும் சொல்கிற ஒரே மருந்து என்னவென்றால் தனிமைப்படுத்துதல் என்பதுதான் சிறந்த மருந்து என்றுதான் தற்போது கூறியிருக்கிறார்கள். நீங்கள் வேறு எங்கும் தேடி அலைய வேண்டியதில்லை, உங்கள் கைகளிலேயே அந்த மருந்து இருக்கிறது என்பதுதான் மருத்துவ நிபுணர்கள் அனைவரும், உலகில் உள்ள அனைத்து மருத்துவ நிபுணர்களும் மருத்துவர்களும் ஒருமித்த கருத்தில் கூறுகின்ற ஒரே கருத்து தனிமைப்படுத்துதல். வீடுகளை விட்டு வெளியே வராதீர்கள், வீடுகளில் நீங்கள் இருந்தால் போதுமானது, இந்த கொரோனாவை துரத்தி அடித்து விடலாம், விரட்டி விடலாம் என்பதுதான் அவர்கள் கூறுவது. உண்மையான மருந்து, கொரோனாவுக்கு உண்மையான மருந்து என்னவென்றால் வீடுகளில் முடங்கி இருப்பதுதான் ஒரே மருந்து. 2 வாரம் அல்லது 3 வாரம் நீங்கள் வீடுக்குள்ளேயே இருந்தால் நிச்சயமாக இந்த கொரோனா வைரஸ் பரவுதல் சங்கிலி தொடர் உடைக்கப்படும். பரவுதலின் சங்கிலி தொடர் உடைக்கப்பட்டால் இந்த வைரஸ் பரவுவது முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டுவிடும், எளிதாக இருப்பவர்களை காப்பாற்றி விடலாம் என்ற வகையில் தான் கூறுகிறார். இதனால் பெருமளவு பாதிப்பை கட்டுப்படுத்த முடியும். இந்தியா போன்ற மக்கள் நடத்தி மிகுந்த நாடுகளில் இதுதான் ஒரே சிறந்த மருந்து, உண்மையான மருந்து என்றால் தற்போதைக்கு உண்மையான மருந்து. இந்த தடுப்பூசி கண்டுபிடித்து அதிகாரப்பூர்வமாக பரிசோதனைகள் எல்லாம் நடைபெற்று வெளியே வருவதற்கு குறைந்தபட்சம் 1 ஆண்டிலிருந்து 1.5 ஆண்டுகள் ஆகும், அதாவது 12 18 மாதங்கள் ஆகும் என கூறுகிறார்கள். அதே போன்று தற்போது தயாரிக்கப்பட்ட கடைசி கட்டத்தில் இருக்கிற எதிர்ப்பு மருந்துகளும் உடனடியாக அனைவருக்கும் கொடுக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. என்றால் அந்த மருந்துகளை கர்ப்பிணிகளுக்கு ஏற்கிறதா என்று பார்க்க வேண்டும், நீரிழிவு நோயாளிகள், டயபெட்டிக் சர்க்கரை நோயாளிகளுக்கு அது சரியாக இருக்குமா, பக்க விளைவை ஏற்படுத்துமா என்று பார்க்க வேண்டும். அதே போன்று ரத்த அழுத்தம், பிபி, பிளட் பிரஷர், இந்த அழைக்கப்பட்ட ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்டோர் இருப்பவர்களுக்கு இந்த மருந்தினை கொடுத்து அதனால் பக்க விளைவுகள் ஏற்படுமா என பல கட்ட சோதனைகள் நடத்த வேண்டியிருக்கிறது. மருந்தை இன்று கண்டுபிடித்தோம், நாளை பயன்படுத்தலாம் என்ற வகையில் எந்த மருந்தையும் கொடுத்து விட முடியாது. அந்த வகையில் இந்த மருந்தை கொடுக்க முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது. எனவேதான் தற்போதைக்கு உறுதியான பலன் கொடுக்கக்கூடிய ஒரே மருந்து என்றால் நீங்கள் வீடுகளுக்குள்ளேயே இருப்பதுதான் சிறந்த மருந்து என்பதுதான் உலகம் முழுவதும் உள்ள மருத்துவ நிபுணர்கள் ஒட்டுமொத்தமாக ஒருமித்த குரலை தெரிவிப்பது. இந்த உண்மையான மருந்து என்பது வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பதுதான். வீடுகளை விட்டு வெளியே வராதீர்கள், வீடுக்குள்ளேயே இருந்தால் இந்த பரவுதலை முற்றிலுமாக தடுக்க முடியும் என்பதுதான் அவர்களுடைய முழுமையான நம்பிக்கையாக இருக்கிறது. ராஜி, நிச்சயமாக சண்முக சுந்தரம், தனிமைப்படுத்துதல் தான் ஒரு சிறப்பான மருந்து என்று தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களை தாங்களே எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இது குறித்த தகவல்கள் இருந்தா சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது பொதுமக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதுதான் சிறந்த மருந்து. இதைதான் மத்திய அரசாங்கம் ஆகட்டும் மாநில அரசாங்கம் இரண்டுமே வீட்டிற்குள்ளே இருங்கள், வெளியே வராதீங்கள் என்று மக்கள் ஊரடங்கு என்று போட்டார்கள். அதிலும் தமிழகம் போன்ற இடங்களில் ஓரளவு நல்ல முறையிலே வெளியே வரவில்லை. ஆனால் பீகார் போன்ற இடங்களிலே நாங்கள் மணி அடிக்கிறோம் வெளியே வந்துட்டு தற்போது நீங்கள் பார்க்கலாம் ஒரு காட்சி. அதாவது எப்படி பரவுதல் தடுக்கப்படுகிறது, மிக எளிமையான ஒரு பரவுதல். அதாவது தீக்குச்சிகள் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கின்றன, தீக்குச்சிகள் அடுத்தடுத்து பரவிக்கொண்டே வருகிறது. ஒரு தீக்குச்சி நடுவிலிருந்து விலகி வருகிறது, விலகி வரும்பொழுது அந்த பரவுதல் தடுக்கப்படுகிறது. இதுதான் சங்கிலி உடைப்பு என்கிற பரவுதல் சங்கிலி உடைப்பு என்பதை எளிதாக விளக்கக்கூடிய ஒரு காட்சி இது.
தீக்குச்சிகள் தொடர்ந்து பரவுகின்றன, அடுத்தடுத்து பரவுகின்றன. ஒரே ஒரு தீக்குச்சி மட்டும் அந்த இடத்திலிருந்து விலகி வந்து விடுகிறது. அப்பொழுது அந்த பரவல் அத்தோடு நின்று விடுகிறது, அதற்கு மேல் செல்லவில்லை. இதைவிட எளிமையான உதாரணம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இதை வைத்தாவது நாம் அனைவரும் திருந்த வேண்டும் என்பதுதான் மிக அன்பான வேண்டுகோள். சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் நாங்கள் அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். தயவு செய்து வீட்டுக்குள்ளே இருங்கள், வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள். அத்தியாவசிய இன்றியமையா அவசியத்திற்கு மட்டும்தான் நீங்கள் வெளியே வர வேண்டுமே தவிர, அதுவும் குடும்பத்திற்கு ஒருவர் மட்டும் வந்துவிட்டு போனால் போதுமானது. அவசியம் இருந்தால் மட்டும், இல்லை என்றால் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்பதுதான் அன்பான வேண்டுகோள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு சிறந்த உதாரணம் தற்போது நாம் திரையிலே பார்க்கின்ற காட்சிகள் தான். இந்த சங்கிலி தொடர் போல, இது தீக்குச்சிகள் போல, சங்கிலி தொடர் போல இந்த நோய் பரவி கொண்டே இருக்கும். அந்த பரவுதலை தடுக்க வேண்டும் என்றால் அதில் வீட்டுக்குள்ளிருந்து முடங்கி இருக்க வேண்டும். வீட்டுக்கு வெளியே வருகிறது போல வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருந்து விட்டால் அந்த பரவுதல் தடுக்கப்பட்டுவிடும். பரவல் தடுக்கப்பட்டு விட்டால் நிச்சயமாக இந்த கொரோனா வைரஸை, COVID-19 வைரஸை ஒழித்து விடலாம் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எனவே பரவுதல் முதலில் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். அந்த முக்கியத்துவம் தான் நாம் தனிமையில், அதாவது வீட்டுக்குள்ளேயே இருந்து தனிமைப்படுத்திக் கொள்வதுதான், மற்றவர்களிருந்து விலகி இருப்பதுதான் மிக சிறந்த மருந்தாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை என்பதுதான் இந்த காட்சிகள் நம்ம எடுத்து வருகின்றன. தற்போது மருந்து கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான மருந்து நம் ஒவ்வொருவர் கையிலும் இருக்கிறது. வீட்டிற்குள்ளே இருக்க வேண்டும், தனிமையில் இருக்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தமட்டிலே நேற்று கூட இன்று மாலை 6 மணியிலிருந்து ஊரடங்கு என்று சொன்னவுடன் 144 உத்தரவு என்றவுடன் நேற்று அனைவரும் அடித்துக் கொண்டு செல்கிறார்கள். அந்த பேருந்துகளில் அவ்வளவு கூட்டமாக போகும்பொழுது அதில் ஒருவருக்கு இருந்தால் கூட எத்தனை பேருக்கு பரவும் என்பதை நாம் யாருமே நினைத்து பார்க்கவில்லை. கண்மூடித்தனமாக பேருந்துகளில் ஏறுவதற்காக ஓடிக்கொண்டு கூட்டமாக ஓடினார்கள். அது அரசாங்கம் தெளிவான ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கலாம் என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது. என்றால் இந்த காய்ச்சல், அந்த கொரோனா வைரஸ் தாக்குதல் என்பது ஒருவருக்கு இருக்கிறதா இல்லையா, அதனுடைய அறிகுறி முழுமையாக தெரிவதற்கு 14 நாட்கள் ஆகும். அப்பொழுதுதான் இந்த வைரஸின் தாக்கல் இருக்கிறதா இல்லையா என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 14 நாட்களுக்கு மேல் ஒருவருக்கு அந்த வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டு 4 தினங்கள் இருந்தால் அவருக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவர் நேற்று இந்த பேருந்தில் சென்றிருந்தால் எத்தனை பேருக்கு பரப்பியிருப்பார் இந்த வைரஸை என்பதை கேட்கும் போதே அதிர்ச்சியாக இருக்கிறது. தற்போது கூட தமிழக அரசு டோக்கன் முறையிலே ரேஷன் கடைகளிலே பொருட்கள் வழங்கப்படும் 1000 ரூபாய் நிதி உதவி என அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் முறையாக எந்தெந்த தேதிகள் எந்தெந்த கார்டுகளுக்கு கொடுக்கப்படும் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம், வீடுகளுக்கே கொண்டு வந்து கொடுக்கிறோம் என்ற வகையில் ஏதேனும் அறிவித்தால் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் நமது நேயர்கள் பலரும் நமக்கு தெரிவித்தார்கள். அந்த கருத்தினையே வேண்டுகோளாக அரசாங்கத்திற்கு வைக்கிறோம். கூட்டமாக செல்லும் போது நிச்சயமாக பரவுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதை தடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் தனிமையில் இருப்பதுதான் சிறந்தது. அரசாங்கம் அதை கருத்தில் கொண்டு எந்தெந்த வீட்டுக்கே கொண்டு வந்து தருகிறோம் அல்லது இந்தந்த ரேஷன் கடையிலே இந்தந்த டோக்கன் இந்த தேதியில் வழங்கப்படும் என அனைவருக்கும் SMS மூலமாக தகவல் அனுப்பினால் கூட எளிமையாக இருக்கும் என்பதுதான் ஒரு அன்பு வேண்டுகோளாக அரசாங்கத்திற்கு வைக்கிறோம். தற்போதைக்கு கொரோனாவுக்கு உண்மையான மருந்து என்றால் அது வீட்டிற்குள்ளேயே இருப்பதுதான் சிறந்த மருந்து. தற்போதைக்கு சிறந்த மருந்து அது ஒன்றுதான் என்பது நாங்கள் சொல்லவில்லை. உலகில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் ஒருமித்த குரலில் சொல்வது அதுதான். அதைதான் சோசியல் டிஸ்டன்சிங் என்ற வகையில் சொல்கிறார்கள், ஹோம் குவாரண்டைன் என்ற சொல்லாடல் மூலமாக சொல்கிறார்கள். எனவே உண்மையான மருந்து வீட்டில் இருப்பது மட்டும்தான் சிறந்த மருந்தாக இருக்க முடியும். ராஜேஸ்வரி, தகவல்களுக்கு நன்றி. சண்முக சுந்தரம்.